அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னோடய சேனலில் பூண்டு தொக்கு தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் பூண்டை தோல் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதை நான் 2 பங்காக வச்சுருக்கிறேன். ஒன்றை முழுசாக வச்சுருக்கிறேன். அடுத்தது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு ரெடி ஆகிட்டு. அடுத்ததாக மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் மிக்ஸி ஜாரில் போட்டு மிளகாயை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அடுத்தது பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது மிக முக்கியமான இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தான், சுத்தமான நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயில் செய்தால் தான் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். அடுத்தது தாளிப்புக்காக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதோட கல்லுப்பும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சீனியும் எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வைப்போம். இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை சேர்ப்போம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு தாளிப்போம். அப்புறம் கடுகோடு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையுமே இதோடு சேர்த்து தாளிப்போம். இதை முதல்ல கொஞ்சம் நல்லா கலந்து விடுவோம். அடுத்ததாக எடுத்து வச்சுக்கிற சீரகத்தையும் இதோடு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம். அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இதோடையே சேர்ப்போம். ஏன் ஃபஸ்ட்டு பூண்டை சேர்க்கணும்னா, இது பூண்டு நல்லா பொரிஞ்ச வரைக்கும் அந்த தொக்குக்கு நல்ல மனமும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால தான் முதல்லையே இந்த தாளிப்பில் நான் பூண்டை சேர்த்து தாளிக்கிறேன். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா பொரியணும். அப்படி பொரிஞ்சால் தான் நல்ல வாசமும் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ பூண்டு ரெடி ஆகிடுச்சு. இதோடு நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கலந்து விடுவோம். இந்த பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடணும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரக்கூடிய மாதிரி நல்லா கலந்து விடணும். இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ அடுத்ததாக நான் பழப்புளி தான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் பழப்புளி சேர்த்துட்டேன். ஆனால் சேர்க்கும்போது உங்களுக்கு காட்டில் என்னென்னு சொன்னால், தண்ணியில் கரைச்சி இந்த எண்ணெயில் பழப்புளி ஊற்றும்போது கொஞ்சம் தெறிக்கும். எனக்கும் அப்படித்தான். நான் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நாங்கள் இப்போ போடலாம். உப்பை ஒரு அளவாக போடுங்க, பிறகு பார்த்துட்டு நாங்கள் சேர்க்கலாம். ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு உப்பு, புளி, காரம் 3 கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும் சாப்பிட. அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் காரம் குறைச்சி தான் சாப்பிடுவேன். நீங்கள் உங்களுக்கு காரம் கூட சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமெண்டா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேருங்க. இப்போ மிளகாத்தூளை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் காரம் குறைவாக சாப்பிட்றபடியாக கொஞ்சம் குறைவாக தான் சேர்ப்பேன். இப்போ மிளகுத்தூளையும் போட்டு அடுத்ததாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். எல்லாம் கையளவுக்கு தான் சேர்க்குறேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன். ஏன் சீனி சேர்க்குறேன்னா, உப்பு, புளி, காரமெல்லாம் இருக்கிறபடியாக கொஞ்சம் இனிப்பு தன்மையும் இருந்தால் அந்த தொக்கு நல்லா இருக்கும் சாப்பிட. நீங்கள் காரம் கூட சேர்க்கும்போது கொஞ்சம் இனிப்பும் கூடலாம் சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைச்சிருக்கிறபடியாக இனிப்பையும் ஒரு அளவாகவே சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் எண்ணெய் பிறந்து வந்துட்டு, இப்போ இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுவோம். இப்போ பாருங்கள், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை
நாங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். ஓகே, தொக்கு ரெடி. இதை நாங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.